ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பட்டாளத்தோட மாயாஜால பயணத்தில் இது வரைக்கும் பப்ளு, சின்னு, டக்கி, சிப்பு இவங்க எல்லாரும் அந்த காற்றை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு பப்ளுவோட தாத்தா பேச்சை கெமிரி இப்போ காட்டுக்குள்ளே போனாங்கல்ல. அங்கே என்னெல்லாம் நடக்குது, என்ன மாதிரி அதிசயங்கள்லாம் பார்க்க போகிறாங்க, டக்கியோட குறும்புத்தனத்தையும் சிப்பு பப்ளுவோட திறமையும் சின்னுவோட இவ்வளோ புத்திசாலித்தனத்தையும் பார்க்கலாமா? பப்ளுவோட தாத்தா சொன்னது உண்மையா? நம்மளும் கூட போய் என்ன நடக்குது பார்க்கலாம் வாங்க. மாயாஜால பயணத்தை தொடருவோம். குட்டி ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்க. காட்டுக்குள்ளே போகலாமா? பப்ளு, சின்னு, டக்கி, சிப்பு ரெடியாக இருக்காங்க. நீங்களும் ரெடியா? வாங்க, ஜாலியாக போய் என்ன நடக்குது பார்க்கலாம். சின்னு, ஏன்டா அவ்வளோ வேகமாக ஓடுற? சின்னு, ஓடாத. டக்கி ரொம்ப ஸ்லோவாக தானே நடக்கும், நீயே எவ்வளோ வேகமாக போகிற? இந்த சின்னு எப்போவுமே இப்படி தான் என்னை ஏமாத்திட்டு ஓடுறதுலையே இருப்பான். டக்கி, உனக்கு கால் வலிச்சா பப்ளு மேலே ஏறிக்கும். ஏன்பா, அந்த காடு ரொம்ப பயங்கரமாக இருக்கே, இதுக்குள்ளே நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம்? அங்கே பாரு, அந்த பாறை எப்படி இருக்கு? ஆமாம் பப்ளு, அது முகம் மாதிரி தெரியுது. பேசுமா இல்லை நம்மளை தின்றுமா? இந்த 4 குட்டி பட்டாளமும் ஒன்றா சேர்ந்து அந்த பயங்கரமான காட்டுக்குள்ளே போகிறாங்க. போகும்போது ஒரு பெரிய பாறை முகமெல்லாம் போட்டு இருக்கிறத பார்த்து பயந்து போய் நடுங்கி இருக்காங்க. பாறையை பார்த்து இவங்க பயப்பட, இவங்களை பார்த்து பாறையும் பயப்படுது. பப்ளு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. பப்ளு, அந்த சிப்பி பயந்து ஓடிச்சு போல. அந்த சிப்பி பயந்து ஓடிச்சு பப்ளு. பேசுகிற பாறையை பார்த்த பயத்தில் சின்னுவும் சிப்புவும் பயந்து ஓடியே போயிடுச்சு. ஆனால் பப்ளுவும் சின்னுவும் ரொம்ப ஆச்சரியமாக அதை பார்த்துக்கிட்டே இருந்தது. அந்த பாறை ரொம்ப நல்ல பாறையாக இருந்ததால் அவங்கள எதுவுமே பண்ணலை. அவங்கள அன்போடு வரவேற்று பேசிச்சு. யார் அது? எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் என் தூக்கத்தை கெடுக்கிறது? சிப்பு, மரத்து மேலே இருந்தது போதும், கீழே இறங்கி வா. ஐயோ, பாறை பேசுதே பப்ளு, இதுதான் அந்த மேஜிக்கா? இருங்க, இந்த பாறை நம்ம கிட்ட ஏதோ சொல்ல வருது. என்னதான் சொல்லதுன்னு கேட்போம். பேசுகிற பாறையை பார்த்து பப்ளுவும் சிப்புவும் டக்கியும் சின்னுவும் ஆச்சரியமாக கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. பாறை அந்த காட்டை பற்றியும் தன்னோட கதையை பற்றியும் பப்ளுக்கிட்டேயும் சிப்புக்கிட்டேயும் சின்னுக்கிட்டேயும் டக்கிக்கிட்டேயும் சொல்ல ஆரம்பிக்குது. நம்மளோட குட்டி பட்டாலும் இந்த கதையை கேட்க ரொம்ப ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் தானே குட்டீஸ்? சிப்பி, கீழே இறங்கி வா. எவ்வளோ நேரம் அங்கேயே தொங்கிட்டு இருப்ப? இன்னும் டக்கியா எவ்வளோ தைரியமாக இருக்காங்க, நீ என்ன இவ்வளோ பயந்தகோலியாக இருக்க? இதை கேட்ட சிப்பி கீழே இறங்கி வந்து பாறை பேசுகிறத கேட்குது. சின்ன குழந்தைங்களா, நீங்கள் எப்படி இந்த காட்டுக்குள்ளே வந்தீங்க? இது மாயாஜாலம் நிறைஞ்ச மர்மமான காடாச்சே. இங்கே ஒரு பெரிய நிழல் உலகமே இருக்கே. உங்களை எப்படி இது உள்ளே விட்டாங்க? உங்கள் பேரண்ட்ஸ் உங்ககிட்ட எப்படி விட்டாங்க? அந்த பாறை குழந்தைங்கள நலம் விசாரிச்சுட்டு அந்த காட்டோட இன்னொரு பக்கத்துக்கு போகிறதுக்கான வழியை காட்டுச்சு. அந்த பாறை பெருசாக வாயை திறந்ததும் அதுக்குள்ளே பெரிய குகையே இருந்தது. ஐயோ, என்ன இது? இந்த குகைக்குள்ளே வந்த உடனே ஏதோ விசித்திரமாக தெரியுது. பப்ளு, என் நிழல் என்னை விட்டு ஓடுது. நிழல் மட்டுமா பப்ளு,
சிப்பு ஓடுது, என் நிழலும் சேர்ந்து தான் ஓடுது. என்னை விட்டு என் நிழல் ஓடுதே, அப்போ நான் எப்படி இருப்பேன்? அந்த மர்மமான குகைக்குள்ளே போனதும் நம்ம குட்டி பட்டாளத்தோட நிழல் எல்லாம் அவங்கள விட்டு தனித்தனியாக போகுது. வாங்க வாங்க, இதை விட்டு சீக்கிரம் வெளியே போயிடலாம். அங்கே ஒரு வழி தெரியுது. டக்கி, அங்கே பாரு எவ்வளோ அழகா இருக்கு. அது ஏதோ ஒரு உலகம் மாதிரி தெரியுதே. சின்னும் அங்கே வேகமாக போய் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வரியா? நான் மட்டுமா? நான் போக மாட்டேன்ப்பா. அங்கே பூச்சிக்காரன் இருந்தா என்னை பிடிச்சிட்டு போயிடுவான். இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கும் போதே அந்த மாயாஜால உலகத்துக்கு முன்னாடி இருந்த தண்ணியிலிருந்து ஒரு தங்க மீன் வெளியே வருது. இவங்கள பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு நிற்குது. ஆமாம், நீங்களாம் எப்படி இங்கே வந்தீங்க? உங்களுக்கு நிறைய ரொம்ப தான் தைரியம். பருவமாவ காத்துக்குள்ள நீங்கள் எப்படி வந்தீங்க? தங்க மீன் நம்ம குட்டி பட்டாளத்தை பற்றி இப்படிலாம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தன்னை பற்றியும் இந்த காட்டை பற்றியும் இதுக்கு அடுத்து இருக்க போகிற ஒரு மர்மத்தை பற்றியும் தங்க மீன் நம்ம பட்டாளத்துக்கிட்ட சொல்லுச்சு. தண்ணியை பார்த்ததும் அங்கே இருக்கிற தங்க மீனை பார்த்ததும் நம்ம டக்கிக்கு ரொம்ப ஆசையாக போயிடுச்சு. உடனே தங்க மீன்கிட்டையும் தண்ணியிலையும் நீந்துறதுக்காக டக்கி தண்ணியில் பாய பார்த்துது. நில்லு டக்கி, நில்லு. இந்த தண்ணியில் நீ வரக்கூடாது. இந்த தண்ணியில் ஒரு மர்மம் இருக்கு. இந்த தண்ணிக்கு கீழே ஒரு பெரிய ஆழம் இருக்கு. அது ரொம்ப பெரிய ஆழம். வெளியாளுக இந்த பள்ளத்துக்குள்ள வந்தா இந்த பள்ளம் அவங்கள இழுத்துரும். அதனால நான் சொல்றத கேளுங்க. தண்ணியில வராம கவனமா கேளுங்க. அப்படி அங்க என்ன இருக்கும்? டக்கியை அங்க உள்ள அனுப்பி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? தங்க மீன் என்ன சொல்ல வந்துச்சு? அந்த தண்ணிக்குள்ளே இருக்கிற மர்மம் என்ன? சுட்டீஸ், என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்கா? அதே ஆர்வத்தோடு தொடர்ந்து பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.